பட்வேஷம் செய்யும் இன்ஃபுலுயன்சர்ஸ் போன்றே பன்முகம் கொண்டரே சிலர். ரீசண்டா சில இன்ஃபுலுயன்சர்கள் கொஞ்சமும் நியாயமாக யோசிக்காமல் 500 ரூபாய் இட்லியை கூவி கூவி விற்று பின் அது மக்களிடையே பியா கிளாஸ் ஆனதும் சைலண்டாக அந்த வீடியோக்களை பிரைவேட் பண்ணிட்டு கண்டுக்காத மாதிரி நடிப்பது மாதிரியே நம்ம கூடவே இருக்கும் சில நண்பர்கள் நமக்கு எல்லா துரோகமும் மறைமுகமா பண்ணிட்டு வெளியே தெரிய வந்ததும் வெட்கமே இல்லாம மாற்றி பேசுவான், தப்பே செய்யலன்னு சாதிப்பான். இப்படி முதுகுல குத்திக்கிட்டே இருப்பீங்களாடா? வெறுத்த முகத்தை விரும்ப வைத்தது உந்தன் கடின உழைப்பாலே. முன்பு நடந்த டி20 ஆட்டத்தில் சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தாமல் பல கோடி மக்களால் மோசமாக வெறுக்கப்பட்ட நம்ம நாட்டின் ஆட்டக்காரர்கள் இப்போது அசத்தலாக வேர்ல்டு கப்பை அடிச்சிட்டு வந்ததும் கொண்டாடப்பட்டதை போலவே உன் தோற்றத்தை வைத்து உன்னை வெறுத்த மக்களே உன்னை தேடி வந்து வாழ்த்த வைத்தது, உன் பெயரை கேட்டாலே மதிக்க வைத்தது. ஊர்பொழப்பில் ஓர்லாரி மண்ணையிடுமாம் திரேந்தேன உன்பொழப்பில் மண்ணையிடுமாம் பணம். நமது நாட்டில் குடும்பத்தை காப்பாற்ற கடன்களை அடைக்க நிற்க நேரமில்லாமல் ஓடும் உழைக்கும் மக்கள் இருக்கையில் சோசியல் மீடியாவில் திரண்ட் ஆகணும்னு நடு ரோட்டில் ஆடிக்கெட்டு ஊர் பொழப்ப கெடுத்து அட்டுழியம் செய்யும் இன்ஃபுலுயன்சர்ஸ போல நம்ம வேலை தேடும் போது வேலை செய்யும் போதும் நம்ம கிட்ட என்னதான் திறமை நல்லா இருந்தாலும் எவ்வளவு டியாலண்டா உழைச்சு காட்டினாலும் ரெக்கமெண்டேஷன்னு நம்ம பொழப்புல மண்ண கொட்டவே வருமாம் பண பலம். ஏழைக்கடனுக்கு கைவிரிக்கும் இவ்வுலகம் கல்யாணத்திற்கு கோடிகளை கொட்டுவது ஏனோ? நம்ம இந்திய நாட்டில் பசியிலும் பணக்கஷ்டத்திலும் இயற்கை சீற்றத்திலும் வாங்கிய கடனை திருப்பி அடைக்க முடியாமல் பல முறை தற்கொலை செய்து கொள்ளும் விவசாயிகளுக்கு நிதியுதவி செய்ய பணமில்லாத இந்த நாட்டில் தனி ஒரு பணக்காரனின் கல்யாணத்திற்கு பற்பல கோடிகளை செலவு செய்து கொண்டாடுகிறது. லைஃப் இஸ் வெரி அன்ஃபேர் புரோ. அப்டேட் செய்ய போனாக அவுட்டேட் ஆகிடாதே உந்தன் வாழ்வில். என்னதான் செம்மையான ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருந்தாலும் செம்மையான ஃபிச்சர்கள் இருந்தாலும் ஓஹோனு பேசப்பட்டாலும் சில காலங்களிலே அவுட்டேட் ஆகும். இன்றைய ஸ்மார்ட் போன்கள் போல ஒரு நேரத்தில் நீ என்னதான் பெரிய வித்தைக்காரனாக இருந்தாலும் பல பட்டங்களை வாங்கியிருந்தாலும் ஓஹோனு உன்னை பேசப்பட்டிருந்தாலும் உன்னையும் அவுட்டேட்டட்னு சொல்லுமே. உன்னை நீ அப்டேட் செய்யாத போது உன் ஸ்கில்ஸ அப்டேட் பண்ணிடு, மாஸ் காட்டிடு. ஆம்புலன்ஸ்க்கு ரோடு இல்லா ஊரில் போதையை வீட்டில் கொடுப்பதா வளர்ச்சி? நமது நாட்டில் பல கிராமங்களில் பற்பல ஊர்களில் நேரத்திற்கு செல்ல சரியான பஸ்கள் இல்லையாம். அவசர உதவிக்கு ஆம்புலன்ஸ் வந்து செல்ல நல்ல சாலைகள் இல்லையாம். ஆனால் வளர்ந்த சிட்டிகளில் பீர் வைன்லாம் வீட்டுக்கே கொடுப்பதற்கு முந்துகிறதாம் பற்பல கார்ப்பரேட்கள். இதுவா நம்ம முன்னோர்கள் கேட்ட வளர்ச்சி? அன்றே கனித்தனர் முன்னோர்கள். ஒரு படத்துல சரியா சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். காலமே இது பொய்யடா, வெறும் வீஸ்கான ஒரு மாயையடா. இன்றைய சோசியல் மீடியாவில் நம்ம வாழ்க்கைய எப்படி நல்லா வாழணும்னு யாரோ நமக்கு வழி சொல்றாங்க. நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும்னு வேற யாரோ நமக்கு வழி சொல்றாங்க. ஒருத்தர் முகத்தறிய இன்னொருத்தர் கிழித்து பின்னே அதே இருவர் கோலாப்னு சேர்ந்து நம்மள ஏமாத்துறாங்க. எப்படி வாழணும்னு இவ்வளவு நாள் வாழ்ந்த நமக்கு தெரியாதா? இவங்க சண்டைக்கு முன்னாடி இவங்க பண்ண தப்பெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைச்சுட்டாங்க. என்னடா நடக்குது நம்ம ஊருல? வளர்த்தும் விடும் அடித்தும் தள்ளும் இன்றைய மாடர்ன் கூட்டம். இன்றைய இளைய கூட்டம் அவங்களுக்கு ஒரு இன்ஃபுலுயன்சரை ரொம்ப பிடிச்சிட்டா அவர்களை அக்கா ரசிகனுலாம் சொல்லி அளவை மீறி பயங்கரமாக கொண்டாடுகின்றனர். அதே இன்ஃபுலுயன்சரின் மறுமுகத்தை பார்த்ததும் அவர்களை மோசமாக திட்டி அளவை தாண்டி மட்டம் தட்டுகிறது. இதுக்கு பொறுமையா அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பின்னர் சப்போர்ட் செய்யலாமே. அதேபோல் இந்த வளர்ச்சிக்காக போராடும் மற்றவர்களையும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணலாமே.